சிவமங்கலம் பாவ மன்னிப்பு. இங்கு பாவ மன்னிப்பு அளிக்கப்படுகிறதா கேட்கப்படுகிறது கேள்வி. இங்கு பாவ மன்னிப்பு அளிக்கப்படுகிறது என சொல்லப்படுகிறது. குருநாதா, சத்தியமாக பாவம் மன்னிக்கப்படுகிறதா? இல்லை குமாரா, இங்கு பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. சத்தியம் சொல்கிறேன். விதைத்தது விளைந்தே தீரும். அது நன்றாயினும் தீதாயினும் நல்ல வித்தாயினும் விதைத்தால் விளையும். இது இந்த கேள்வியினுடைய எல்லையில் செல்லும் பொழுது அங்கு ஒருவனே புரிகிறான், புரிந்தவனே அறுவடை செய்கிறான், அவனே அவனுக்கு செய்து கொள்கிறான். அவ்வளவுதான். பரமனும் தப்ப முடியாது குமரா. பாவ மன்னிப்பிலிருந்து மறந்து விடாதே. எல்லாம் இதிகாசங்கள் உங்களுக்கு உணர்த்துவது அதைத்தான். இந்த மண் மண்டலங்கிறது இது சத்திய துலாக்குள்ளினால் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனா அந்த பாவ மன்னிப்பு அளிக்கப்படுகிறது என சொல்லப்படுகிறது. குருநாதா, ஆம் குமாரா, சொல்லப்படுகிறது. கங்கையும் பாவம் தீர்க்கிறதா நம்பப்படுகிறது. குமரா, உன் வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். அப்ப நம்ம இரவானால் கங்கையில மூழ்கி அல்லது பாவ மன்னிப்பு பெற்று மீண்டெழுந்து விடலாம். நாளை புத்துணர்ச்சியோடு பாவம் செய்ய எத்தனிப்பவன் அவனுக்கு எவ்வாறு பாவ மன்னிப்பு அளிக்கப்படும்? குமரா, சிந்தித்துப்பார். இதையே இந்த பாவ மன்னிப்பு தனக்கு ஒரு நல் வாய்ப்பென கருதி அதன் பெயரால பாவத்தின் பெயராளி விழித்தெழுபவர்கள் எங்கனும் தண்டிக்கப்படுவார். குமரா, பாவ மன்னிப்பு அப்படின்னா நம்ம இந்த பாவத்தின் பெயரால தான் வந்தோம். ஆமா, நமக்கு பாவம் எது, புண்ணியம் எது, நன்மை எது, தீமை எது அப்படின்லாம் சொல்லி வளர்த்தெடுக்கப்படல. நம்ம மூலப்பிழை எண்ணப்பிழை. எண்ணத்துல தோன்றிட்டாவே அதற்கே தண்டனை உண்டுங்கிறான். அங்கு காணக்கூடாததை காணக்கூடாத கோணத்தில் நீ காணும் பொழுது அதற்கு வஜ்ர தண்டனை அளிக்கப்படுகிறதாம். வைரம் போல் தண்டனை அளிக்கப்படுகிறதாம். மூலப்பிழை எண்ணப்பிழை. அப்ப நம்ம சித்தத்திலேயே பாவத்தை தொடங்கிறோம். சுய கருத்து குழப்பம், சலனம், சபலம், இதன் பெயரால நம்ம இந்த சித்தத்தை தீய செயல்களுக்கு உட்படுத்தி தீய சிந்தனைக்கு ஆட்படுத்தி விடுகிறோம். அங்கிருந்து நம் பாவம் தொடங்குகிறது. குமாரா, அப்ப இந்த பாவம் இதன் பெயரால் இந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீட்க வழியே இல்லையா? குருநாதா, அவ்வாறு இல்லை குமாரா. நம்ம மலக்காரணிகளா இருக்கோம், அந்த விமல காரணியா ஆக்கப்படணும். அதுதான் நிஜம். பாவம் மூட்டையாதான் இருக்கும். போதா குறைக்கு ஊழ்வினை பிராரத்த கர்மம் அது நேற்றைய வாழ்ந்த வாழ்வினுடைய லட்சணம் தான் இந்த வாழ்வில் விடையென அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீ வாழும் இந்த வாழ்வினுடைய லட்சணம் அடுத்தது அளிக்கப்படும். இப்படி இட்டாருக்கு இட்ட போல நேற்று இட்டது இன்று இடுவது நாளை என்ன இங்கு முறை வகுத்து இங்கு ஒரு பிரம்மாண்டமான பேரியக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமா, அதுல இருந்து நம்ம தப்ப முடியாது. பாவத்தின் சம்பளம் துன்பம். அப்ப நம்ம நெஞ்சறிந்து சில தவறுகளை, சில குற்றங்களை, சில பாவங்களை புரிந்திருப்போம், அல்லது நெருக்கடினால புரிந்திருப்போம், அல்லது ஏதோ ஒரு உத்தரவினால புரிந்திருப்போம். எப்படியோ புரிந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மீட்க முடியாதா அப்படின்னு கேட்டா வருந்துதல் தான். வருந்துவதுதான்
திருந்து மருந்து காண்குமாரா. ஆமா, அந்த நம்ம கடந்த காலத்துல ஏற்பட்ட குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு, பிழைகளுக்கு வருந்தி இருக்கிறது தான் சொல்றேன். மாற்று வழியே கிடையாது. வருந்துறது தான் மருந்து. அப்ப வருந்தி நம்ம சரி பண்ணிக்கலாமான்னா, நான் ஒரு சுய சத்திய பிரகடனம் செய்துக்கணும். இனி நெஞ்சறிந்து கடந்த கால குற்றங்களை, தவறுகளை, பிழைகளை நான் புரியேன். நெஞ்சறிந்து புரியேன். ஒரு சுய சத்திய பிரகடனம் செய்துட்டு நீ வாழ பழகிடலாம், வாழ தொடங்கிடலாம். அப்போ உன்னுடைய இந்த கருத்தாளமே உன்னுடைய அந்த கடந்த காலம் அந்த வாடையிலிருந்து உன்னை விளக்கிருமா அப்படின்னா இல்லை. அனிச்சை செயலென பூட்டப்பட்டிருக்கிறது இங்கு குற்றங்கள், பிழைகள், தவறுகள். அனிச்சை செயலாவே இவன் மறந்தும் தீங்கு செய்வான், நினைச்சுக்கிட்டும் தீங்கு செய்வான். ஏன்னா அது அவனுக்கு உணர்த்தப்படல. அப்ப என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடுறது. ஆமா, இவைகளிலிருந்து நான் கடந்த கால குற்றங்களிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஆமா, அவைகளே இனி எதிர்வரும் காலத்தில் எனக்கு அதை நான் சிந்தியாது, சொல்லாது, செய்யாது இருக்க பேரருள் புரிவீராக அப்படின்னு அங்க பரமண்டலத்துல நம்ம கேட்கணும். அதற்கான நான் முயற்சியிலையும் இருக்கணும். கடந்த கால பாவங்களுக்காக வருந்தணும். இதெல்லாம் ஒரு சேர செய்யும் பொழுது உன் நெஞ்சிலே கங்கை நீர் தோன்றும், உன் சித்தத்திலே கங்கை நீர் தோன்றும். அப்போ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இனிமேல் நீ செய்யற பாவங்கள் விளையாது. விளையாதான்னா குறைய தொடங்கிறோம். ஒரு நாள் நீ அந்த முடிவான நிலையை அடைவார். சுத்தமாக உன்னுடைய சுபாவத்திலிருந்து அந்த பாவம் சித்தத்தால், கனலால், சொல்லால், செயலால் அகற்றப்படும். அந்த மேலான வாழ்வை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கீழான வாழ்வுல இருந்து தான் தோன்றி இருக்கும். எப்படி இந்த பிறவி இச்சையிலிருந்து தோன்றி ஞானத்தை ஞானத்தை அடைகிறதோ, அப்படி கீழான நிலையிலிருந்து தோன்றி நம்ம அதை நோக்கின பயணத்தில் இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுபடவே முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, சத்தியம் சொல்கிறேன். நெஞ்சறிந்து புரிந்து விடாதீர்கள், நினைவு அறிந்து புரிந்து விடாதீர்கள். விளை வைக்கப்படும். அது எவ்வாறு விளை வைக்கப்படும் அப்படின்னா, எவ்வாறு இங்கு ஒரு வித்து அது ஒரு 100 விளைகிறதோ, ஒரு நெல்மணி 1000 என விளைகிறதோ, அப்படி நீ விதைக்கும் பாவம் ஒரு 1000 தான் வந்து உன்னை சேருமே தவிர அது பாவம்ங்கிற கணக்குல வராது, உன்னுடைய விதைப்புங்கிற கணக்குல வரும். எந்த நபரும் தப்ப முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆமா, காலத்தின் கட்டாயம். அந்த சீதா பத்தி, இந்த ஏகபத்தினி விரதம் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு, ஆமா, அங்கு மறைந்து நின்று வாலியை கொள்கிறார். ஆமா, அதோட முடிஞ்சிருச்சு. அது அங்க தீர்க்கப்படல, அது வேற. இப்ப நான் பண்ணிட்டேன், இது பின்னாடி எழுந்து வருதாங்க. ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் வருகிறது. அதே நபர் வருகிறான், அதே வில் வருகிறது, அதே அம்பு வருகிறது. ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனை சிதைக்கிறது உடலை. மறந்து விடாதீர்கள் மாணிக்கங்களே, பரம்பொருளும் தப்புவதற்கில்லை. விதைச்சா விளையும். அஞ்சனும் குற்றத்திற்கு, பாவத்திற்கு. சும்மா அதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இங்க கரகோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அறுக்கும் பொழுது நீ தான் அறுக்கணும், மறந்துடக்கூடாது. நீ உடலில் வைக்கப்பட்டிருக்கிறாய். அங்கு அணு அணுவாக அங்கு வலி இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஏதோ இந்த தேகங்கிற கட்டமைப்பு இன்னைக்கு இயங்குது, வருது, போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு எதையுமே செய்து விடாதீர்கள். அதற்கு நிச்சயமா அளக்கப்படும். இந்த கேட்பாரற்றவன், ஏழைகள், அவனெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, ஒரு பரிதாபகரமானவன் அப்படின்னு இவர்களெல்லாம் எதிர்மறையா கையாண்டாதீங்க. அதெல்லாம் நேர சிவப்பரத்தை போய் சேரும். அதனால 100% பாவத்திலிருந்து உங்களை விடுபடுத்தி கொள்ளுங்கள். முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு அது அவ்வாறு சொல்லப்படல. ஒரு எண்ணம் மாற்றி எண்ணிட்டா அங்க அதற்குரியது வைக்கப்படும், எல்லாம் சொல்லப்படுகிறது.
எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு நோக்குகின்ற எவனொருவனும் உள்ளத்தோடு விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு ஆட்படுகிறான். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மறந்து விடாதீர்கள். ஒரு ஸ்திரியை இச்சையோடு நோக்குகின்ற எவனொருவனும் உள்ளத்தோடு விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு ஆட்படுகிறான். இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டுள்ளது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆமா, அதனால யாரும் தப்ப முடியாது. யாரும் எந்த வேதமும் அதை மறுக்கல, பாவத்தை தூண்டல. இந்த இந்த இறைவனை பாவம் பறையுமே, இந்த பாவம் தீர்த்துருவார், வந்துருவார், போயிடுவார், அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ கடந்த கால அழுத்தமான பாவங்களினால நிலை நின்று இருந்திருப்பாய். அது உன் மனசுக்குள்ளார ஒரு வடுவை செய்திருக்கும். இனிமேதான் முழுக்க நனைஞ்சாச்சு, முக்காடு எதிர்க்குங்கிற மாதிரி இதான் இது வரைக்கும் பாவத்திலே வாழ்ந்தாச்சு, சரி வாழ்ற வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற இந்த தீர்மானத்தை உடைக்கிறதுக்காக தான் இந்த பாவம் பறையுமே, பாவம் தீருமே, இந்த பாவம் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு போல கரைந்துருமேன்னு சொல்றது. பரம்பொருளும் தப்புவதற்கில்லை, பாமரர்கள் நாம் எங்கு தப்பிக்கிறதுன்னு சொல்ற. சிந்தையால் நீ செய்திருந்தா அதற்கு, காணலால் செய்திருந்தால் அதற்கு, சொல்லால் செய்திருந்தால் அதற்கு, செயலால் செய்திருந்தால் அதற்கு, மனத்தால் செய்திருந்தால் அதற்கு. மாற்று வழியே இல்லை, நீ தான் செய்யணும். ஏன்னா இங்க ஒன்னை தவிர வேற யாருமே இல்லை. ஆழ்ந்து போனா ஏகம் விதைத்த அநேகங்களா நம்ம இருக்கோம். நமக்கு நாமே செய்துகிட்டதா தான் இருக்கு, அவ்வளவுதானே. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சகத்துக்கான சில நியதிகளை எழுதுகிறேன், சில சட்டங்களை எழுதுகிறேன். இந்த வாழ்வுங்கிற கட்டமைப்புக்காக, இந்த சமூகத்திற்காக இதை எழுதுனேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அதுல இருந்து விலக்கு அளிக்கப்படாது. அது வேற, அது ஒரு இறை நியதி. அதுக்கு நானும் கட்டுப்பட்டவங்க, இங்க யாரும் கட்டுப்பட்டவங்க. புரிஞ்சுக்கிறது. கடந்த கால அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. அதை எவ்வாறு நிரப்புறது? பள்ளங்கள் இருக்கு, மண்ணை போட்டு மூடு. பாவங்கள் இருக்கு, புண்ணியத்தால நிரப்பு. அதனாலதான் நீங்க அறிந்து செய்திருப்பீங்க, அறியாம செய்திருப்பீங்க. எறும்பு முதல் யானை வரை எதுவும் உறவு தான். பறவைகள், பட்சிகள், பைரவர்கள், பாமரர்கள், பசி உடையவர்கள், தேவை உடையவர்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பாவங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு ஜீவனுக்கு செய்துதான், அது வலித்து தான் நமக்கு இங்க எதிர்வினை ஆற்றுவது. நம்ம என்னைக்கு செஞ்சோம், எப்ப செஞ்சோம்னு நமக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா இங்கெல்லாம் ஒரு சுவாசம், ஒரு காற்று கருவறை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப அந்த பாவத்தை இந்த புண்ணியத்தாலதான் சமன் செய்யணும். தீருமா தீராதாங்கிறது கிடையாது. ஆமா, இப்போ ஒண்ணு ஒரு புண்ணியம் பண்றோம் அப்படின்னா எதுக்காக பண்றோம்? அந்த நேரத்துல நீ பாவம் பண்ண மாட்ட. இறைவனை கும்பிடுறோம், ஏன் கும்பிடுறோம்? அதனால ஏதாவது வந்துடும். என்ன வந்திருக்குது இது வரைக்கும்? அதெல்லாம் எதுவும் வரல. அந்த நேரத்துல நீ சித்தத்தால பாவம் செய்ய மாட்ட. அந்த அவனுடைய நினைக்கணுங்கிற போராட்டத்துல, அவனை வழிபடணுங்கிற போராட்டத்துல, அல்லது நீ ஸ்திரமா வழிபடுற, அல்லது எவ்வாறோ வழிபடுற, ஆனா நீ அந்த போராட்டத்துல இருப்ப. இந்த போராட்டத்துல இருக்கும் பொழுதே இந்த சித்தம் செய்கின்ற இயல் பிழையிலிருந்து விலகிறோம். ஏன்னா உன்னால ஒரு செயல் தான் செய்ய முடியும். சுவாசிக்க முடியும், நீர் அருந்த முடியும். நீர் அருந்தும் போது சுவாசிக்கிறதோ, சுவாசிக்கும் போது நீர் அருந்துறதோ வாய்க்காது. அப்படி நீ முன்னாடி இதெல்லாம் பாவம்னே தெரியாம அந்த ஓட்டத்தோட ஓட்டமா ஓடிக்கிட்டு இருந்த, அதுல இருந்தெல்லாம் உன்னை மீட்டு எதிரான ஒரு முயற்சிக்கு வந்துட்ட, முடிஞ்சிருச்சு. அந்த அழுத்தமே குறைஞ்சு போயிடும். இந்த முயற்சியில நீ தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருக்க, அதன் பெயராலே நிலை நின்று இருக்க அப்படின்னா உன்னுடைய சுபாவம் ஒன்றில் தான் நிலை பெற தொடங்கும். உன் மனம் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. நீ செலுத்தும் விதத்தில் செல்ல வல்லது. அப்ப நீ இதன் பெயராலே நீ காட்டி பழகிட்டேன்னா ஒரு நாள் அது மறந்து போயிடும். ஈரத்தை காற்று உலர்த்தி விடும், காதலை காலம் உலர்த்தி விடும். ஈரத்தை காற்று உலர்த்தி விடும்.
அந்த பாவங்களின்பால் நீங்கள் கொண்ட காதலை காலம் உலர்த்திரும். நேற்று நான் ஒரு அழுத்தத்துல இருந்திருப்பேன், இன்னைக்கு அந்த மன தெளிவு, அந்த ஒரு உண்மை, ஒரு மனதிற்குள்ளார ஒரு நடுக்கம், அடாடா நம்ம நெஞ்சறிந்து இப்படிலாம் நம்ம சில குற்றங்களை செய்துட்டோமே அப்படின்னு வரும் பொழுது அந்த அழுத்தம் உடைஞ்சிரும். நீ அடுத்ததற்கு உண்டான முயற்சிக்கு வரும்போது கால அளவு விதி இருக்கு. நேத்து இருந்த அழுத்தம் இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் நாளைக்கு இருக்காது. இப்படியே இந்த அழுத்த குறைவு, அந்த குறைகின்ற காலத்தினால் அந்த காதலை அகன்று போய்விடும். ஆம் செல்வங்களே, நெஞ்சறிந்து பாவம் புரியாதீர்கள். ஏன்னா இங்க எல்லாம் அதுதான் இருக்கு. காணக்கூடாத கண்டுட்டாலோ அல்லது கேட்கக்கூடாத கேட்டுட்டாலோ நினைக்க கூடாத நினைச்சிட்டாலோ ஸ்மரணம் பண்றதுக்கு மந்திரங்கள் இருக்கு. ஆமா, அதனுடைய தோசை நீ பாதிக்கும், சத்தியமா பாதிக்கும். நீ உணர்ந்தா என்ன, உணரலன்னா என்ன, அவன் அருள் இருந்தால் உணர்வார். அப்ப நம்ம காதுல நான் ஒரு தீய சொல் கேட்கும் பொழுதே எனக்கு சொல்ல வேண்டிய சில சொல்லாடல்கள் இருக்கு. ஏன்னா அந்த அதிர்வலைகள் அதை என்னை பாதிக்கும். அந்த நேரத்துல நான் ஒரு எதிர் முயற்சி செய்கிறேன். இப்போ ஒருத்தங்க காலை மோதிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி கும்பிட்டுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவனுக்குள்ளார அந்த இறை உறங்குகிறது. தெரியாம அது பட்டாச்சு, பட்டது தப்பு தான். அவங்க ஒன்றும் கண்டுக்கல, அவங்க கண்டுக்கிட்டாங்கன்னா கண்டுக்கலன்னா என்ன, நான் பண்ணது தப்பு தான். அந்த இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மீப்பெரு அங்கு பேரண்ட உடலில் ஒரு சிறு அங்கத்தை நான் உதாசீனம் செய்து விட்டேன். அது தெரிந்தோ தெரியாமலோ கால்பட்டுருச்சு இறைவா. அதனால அவன் மன்னித்தே விட்டுட்டாலும் நம்ம வணங்கிட்டு போறோம். ஏன்னா அவன் இறை அம்சமா நம்ம அவனை கருதுறோம். அவ்வளவுதான். அப்ப அது நிகழ்ந்தது, தவறு நிகழ்ந்தது, பாவம். அதற்காக நம்ம அங்க ஒரு விண்ணப்பம், அதற்குன்னு ஒரு எதிரான செயல்னு ஒண்ணு செய்யறோம்ல, அது ஒரு நிவாரணத்தை தரும். இப்ப அதனாலதான் இப்ப ஏதாவது ஒரு நிலைப்பாடுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட பொருளை இழந்தவர்களுக்கு நம்ம ஒரு நிவாரணம் தர்றதுங்கிறது அந்த நியதியின் அடிப்படையில தான். அதை நான் இழந்ததை நான் தர முடியாது, நான் வேற தருகிறேன், என்னால இயன்றதை தருகிறேன். நடந்திருக்க கூடாதுதான், நடந்துருச்சு. அதுக்கு இந்த உலகத்துல விலை அதற்கான விலையா பேசப்படுகிறது. அதனால நான் ஒரு விலை வைக்கிறேன், தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தீவிர உஷ்ணத்திலிருந்து என்னை விடுபடுத்துங்கள். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள். மறந்துடாதீங்க. போச்சு, ஊக்குவிக்க 1000 பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீ செய்யற தீய செயலே ஆர்ப்பரிக்கிற ஆரவாரம் பண்றதுக்கு, இன்னும் குதூகலிக்கிறதுக்கு கோடி பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாம் பாவம்னு சொல்றேன். இந்த கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் மரணம் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு அணுவா திசுக்கள் அங்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை அளிக்கப்படும். இதெல்லாம் நீங்க முழுசா ஆழ்ந்த ஆசை வயப்பட்டிருப்பீங்க, முழுசா பற்று வயப்பட்டிருப்பீங்க, முழுசா இச்சை வயப்பட்டிருப்பீங்க, பேராணவத்துல இருந்திருப்பீங்க, உங்க பெரிய மமதையில இருந்திருப்பீங்க. அறுக்கப்படும். அந்த கால பாசத்திலிருந்து எவனும் விடுபடுவதற்கில்லை, யமனும் விடுபடுவதற்கில்லை. அங்கு நமனுக்கும் ஒரு நமன் உண்டு, ஆனால் அவன் தனக்கு ஒரு நமன் இல்லாதவன். மறந்து விடாதீர்கள். ஏனெனில் இங்கு ஒரு சத்திய தர்ம பீடம், இது ஒரு குரு மண்டலம், இது ஒரு உபதேச பீடம், இது ஒரு தேர்வு களம். அதனால நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும், அத்துமீறிடக்கூடாது. ஆமா, தர்மத்தை கடைபிடிக்கிறது, சத்தியத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது அத்துணை எளிதானது இல்லை. அதுல 100% நஷ்டம் தான் கிடைக்கும், 100% துன்பம் தான் கிடைக்கும். அது எந்த மாற்றமும் தெரியாது. வலிதான் தரும், காயம்தான் தரும், மன முறியடிப்பு தான் தரும். ஆனா உனக்கு ஒரு நிம்மதியை தரும், ஒரு மன சாந்தியை, ஆத்ம சாந்தியை தரும். ஆமா, அப்படி அறிந்தும் அறியாமலும் சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னா மனசார மன்னிப்பு கேளுங்க. சிறியவர் பெரியவருங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது யாரா இருந்தா என்ன, பசு நீதி கேட்டா மன்னன் களமாடணும். அது அந்த குற்றவாளி தன் மகனே ஆனாலும் அங்கு தேர்காலிலிட்டு சிதைக்க கிடவுது.
அதான் சத்தியம். அங்க பேச்சுவார்த்தையே கிடையாது. நான் என்னது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சத்தியம் சொல்கிறேன். சும்மா இதெல்லாம் சாதாரண நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்க உலகமா இன்னைக்கு ஆயிடுச்சு. வெறும் லாபத்திற்காக, வெறும் உடல் இச்சைக்காக, ஒரு சுவையான உணவுக்காக, ஒரு ஒரு குளிர்ந்த அறையில ஒரு உயர்வான இடத்துல இருந்து உண்ணணுங்கிறதுக்காக எல்லா கேடுகளையும் செய்ய பெரும்பகுதி மனிதர்கள் தயாரா இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்படியே அணு அணுவா தானே வாழ்ந்த. இதெல்லாம் எவ்வளவு நாள் ஓடும்? இந்த உடல், இந்த ரத்த திமிர் எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த உடல் இயக்கம் எவ்வளவு நாள் இருக்கும்? அங்கு நீ கிடத்தப்படுவாய். நம்ம இந்த கணங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள் கூட அப்படியே ஒரு கணம் மாதிரி ஓடிடும். ஒரு நாள் கூட அப்படியே பல நாள் கூட அப்படி விழி மூடி விழி திறந்த மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மிதப்புல திடீர்னு போயிருக்கும். ஆனா அங்க அவன் தரும் பொழுது ஒரு கணப்பொழுதை ஒரு யுக பொழுது ஆக்குவான். அந்த வித்தை தெரிந்த சிவப்பரமது மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. ஒரே ஒரு கணப்பொழுதை யுக பொழுது ஆக்கிடுவான். எச்சரிக்கை. நெஞ்சு அறிந்து பாவம் புரியாதீர்கள், நெஞ்சு அறிந்து குற்றம் செய்யாதீர்கள், நெஞ்சு அறிந்து தவறு பிழை செய்யாதிருங்கள். இத பழகுங்க. எது முடியலையோ அதை அவனிடத்துல கேட்டுருங்க. இதை எதிர்கொள்ளும் திராணி அற்றவனா இருக்கிறேன். இது எனக்கு யூகிக்கவே தெரியல. அந்த அனிச்சை செயல அந்த செக்கு மாடு சுழட்டி விட்டுறதுல இருந்த அந்த ஓட்டத்திலே இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இந்த எருமை, மன எருமை. மீட்டெடுங்கள் இறைவா அப்படின்னு நீங்க கேளுங்க. அவனுக்கு வேற வேலையே கிடையாது. அதுதான் வேலையே. அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பிரம்மாண்ட பேர் இயக்கத்துல உனக்குன்னு தனி கூடு, உடல், உணர்வுகள், அகம்ன்ற ஒரு பேரண்ட இயக்கம், அண்ட பேரண்ட இயக்கம் தூசு காணுங்கள். மனிதன் என்கிறது மிக பெருசுன்னு சொல்றேன். அப்ப எனக்குள்ள இங்க ஒரு எந்திரம் இருக்கு. அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தன்னில் அறையில் சங்காரம் அறனுற்ற அணைப்பில் அமரும் திரோதாகி அரணடி என்றும் அனுக்கிரகமே. அங்கிருந்து என் இதயத்திலிருந்து இதமிகு அங்க இருதயத்திலிருந்து இரு தயவுகள் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது நான் வாழும் முறை எனக்குள்ள இருக்கிற அக இயக்கம் அதுதான் ஒவ்வொன்றா உயிர்ப்பிக்குது. உயிர்ப்பு உயிரையும் உயிர் உள்ளத்தையும் உள்ள உணர்வுகளையும் பொறி புலனாதிகளையும் விழியையும் செவியையும் சகலத்தையும் அதுதான் உயிர்ப்பிக்குது. ஆமா, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. அவனிடத்தில் கேளுங்கள். உனக்குன்னு ஒரு இயக்கத்தை வைத்தான்ல, அவன் உனக்காக இருக்கான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. நீ வாழும் வரை உனக்குள்ள அணு அணுவா நிறைந்து உணர்வு மயமா மெய் மயமா அவன் இருந்தே ஆகணும்னு தன்னை தானே சபித்துக்கிட்டு உனக்குள்ள ஜீவனா ஆயிருக்குது அந்த சிவம். அப்ப நீ சொன்ன சொல்ல மட்டும்தான் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த உலகமே 2ஆம் பட்சம் 2ஆம் தரம் அப்படியே உருதரித்து இங்க அங்கு பரம் வந்துட்டாலும் அது 2ஆம் தர பரம் தான். எனக்குள்ள இருக்கிறது உயிர் தான் என்னுடைய பரம். வாழ் முதல் ஆகிய பொருள் எனக்குள் எது இருந்ததோ அதுதான் எனக்கு பரம். அப்ப அவன் எனக்குன்னு அவன் தன்னை ஒதுக்கிட்டான். வாழும் வரை இயக்கமயமா அவனிடத்தில் கேளுங்கள். இந்த நன்றினை அதன் பெயரால் செல்லும் விதத்தை சொல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள். எனக்குள்ள இருக்கிற தீமைகளை அகற்றுங்கள். நீ பெரும் பொய்யன், ஒரு எல்லை இல்லாத பொய்ன்னு சொல்றேன். உன்னோட சித்தத்திலேயே பெரும்பகுதி வெறும் பொய்யாதான் தோன்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பொய் உனக்கு ஈஸியா பிடிக்கும். அது அப்படியே உன்னை ஒரு நாயக மாயையில நீயே சிந்திச்சு நீயே அப்படியே நீ கனவு கண்டுக்கிட்டு அப்படியே இந்த கனவு பையில பாட்டு கொட்டிக்கிட்டே இருப்ப. அந்த அந்தரங்க உண்மை வெளி உலகத்துக்கு தெரியாது. நீ இப்படி தனி மனநோயிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்ப. குப்படா நீ அப்படின்னு என் குருநாதன் சொன்னான். சருகுடா நீ.
மலக்காட்டில் உரை மலக்கூடன்றான், நீ மலம் கழிக்க வந்திருக்கிறாய். இந்த எறும்பு முதல் யானை வரை புள்ளியிலிருந்து சகல ஜீவன்களும் இந்த இயற்கைக்கு கேடு தருவதில்லை, இந்த மனிதனை தவிர. இது தேவையில்லாத பிறப்பாதான் இருக்கு ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா. இதுதான் இயற்கைய கேடு செய்தது. பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார உணவுகளை இழந்தது. இந்த உலகம் வெப்பமடைதல் அப்படிங்கிற பெயரால இந்த உலகை சீரழித்தது. குருதியில் நுண் நெகிழி குப்பைகள், குருதியில் நெகிழி குப்பைகள், நுண் நெகிழி குப்பைகள் மண்ணில், விண்ணில், கடல் அடியில், உண்ணும் உணவில், காற்றில் நெகிழி குப்பைகள் நெகிழ்ந்து இந்த மனிதன் அதை அனுமதித்து விட்டான். அது இவனெல்லாம் சிறுக சிறுக உண்டு கொண்டிருக்கிறது. ஏதோ நம்ம இந்த அளவுக்காக நம்ம இயங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க தலைமுறை அநேகமா இதுதான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விழியை விற்று ஓவியம் வாங்கி கொண்டிருக்கிறோம். மீட்டெடுத்துக் கொள்வோம். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இங்க விதைத்தா விளையும், நெஞ்சறிந்து புரியாதிருங்கள், கடந்த கால குற்றங்களுக்காக நீங்கள் வருந்தி இருங்கள், திருந்து மருந்து அதுதான். நெஞ்சறிந்து நீ ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்ட அப்படின்னா உனக்குள்ளர ஒரு அகத்துக்குள்ளர ஒரு புண் தோன்றிடும். என்ன அடைந்திருந்தாலும் அங்க எப்படி ஒரு புண் வலித்து கொண்டே இருக்குமோ, அங்க கடந்த கால குற்றங்களிலிருந்து தன்னை விடுபடுத்திக்கணும்னு நினைச்சிட்டு வாழ்க்கையில பயணிக்கிறவங்க இதயத்திற்குள் ஒரு ஊசி தைத்து கொண்டே இருக்கும். அவர்களால் ஒரு பெரு நிறைவை அடைய முடியாது, ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைய முடியாது. ஒவ்வொரு இடத்துல நம்மளோட கடந்த கால குற்றங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம பாவம் பண்ணிட்டே வாழ்ந்துருக்கலாமேடா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம எப்ப மீட்டு எடுத்துக்கிறது? மேலான பரம் நமக்குள்ள உயிரா இருக்கு. உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் 2 ஓம்புகின்றேனே. ஒரு இழுக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னில் வைத்து சிவன் சேவடி போற்றி போற்றி. என்னை ஒரு ஆளுன்னு மதிச்சு ஒரு உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, உள்ளத்தை கொடுத்து, இந்த உலகத்துல எனக்கும் ஒரு இடம் கொடுத்து எங்க விட்டுருக்கான் அப்படின்னா அவன் தான் பரம். இதுக்கு மேல வேற என்ன சாட்சி உண்டா? பெரும் தயாளன்னா என்னத்தை போயிட்டு என்னை இந்த நேரம் வாழ வைத்திருக்கிறான். என் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் இந்த புவிங்கிற இந்த சாக்கடை, இந்த மலை புழுக்கள் உறைந்து கொண்டிருக்கின்ற இந்த கழிவு நீர் குட்டையே தெரியாத நமக்கு? அதுல இருந்து வந்தது தானே இதுவும். இன்னைக்கு இது கழுவுறதுக்கு எத்தனைச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதானே. என் முகவரி அதுவா தானே இருக்கு, என் மூலம் அதுவா தானே இருக்கு. இங்க கொம்பு முளைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆம் செல்வங்களே, நீங்கள் உங்களுக்குள்ள உயர்த்தி கொள்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. உயர்த்தி கொள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வரலாறு அப்படி, இந்த மண்ணினுடைய முகவரி அப்படி, அதனுடைய மூலம் அப்படி. இந்த களின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த யுக முதிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருச்சு. கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். உணவில் நஞ்சு கலக்கிறான். என்னத்த போய் சொல்றது? உணவில் நஞ்சு கலக்கிறான், உணவில் கலப்படம் கலக்கிறான், தெரிஞ்சு செய்றான், எந்த பயமும் இல்லை. அவன் வந்தோன்னு முதல்ல செய்யற வேலை மனசாட்சியை தூக்கி போட்டு மிதிக்கிறதா இருக்கு. குற்ற உணர்வை கொண்டுறான், எதையுமே செய்துறான், கேட்க ஆள் இல்லைன்னு. ஒன்ன கதற விடாம விடாத பாவம், மறந்து விடாதீர்கள். சும்மா நம்ம பாட்டுக்கு ஊக்குவிக்க ஆள் இருக்காங்க, நமக்கு எல்லாம் சில நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னு மறந்தும் செய்து விடாதீர்கள் செல்வங்களே. இதெல்லாம் நேரடியா பச்சை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது விலை போகாத கல்வி.
கசந்த கல்வி. சொல்பவரை வெறுப்பான். ஏன்னா முன்னாடி அவன் லட்சணம் தான் அவனுக்கு தெரியுமே, இதனால வம்பா போச்சு அப்படின்னு கூட தோன்றுன்னு சொல்றேன். நமக்கு அதெல்லாம் மீட்பு வேணும்ல. மீட்பர் ஒருத்தர் வருவாரா? நீ தான் உன்னை மீட்கணும், உன் கருத்து தான் உன்னை மீட்கணும். அதுதான் உனக்கு ஒரு சாந்தியும் சமாதானத்தையும் தரும், ஒரு நிம்மதியை தரும். சில பரிகாரங்களை செய்துட்டே நம்ம பயணிக்கணும். பரிகாரம்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. நல்லெண்ண எண்ணுதல், நல்லெண்ண காணுதல், நல்லெண்ண சொல்லுதல், நல்லெண்ண செய்தல். இதன் பெயரால செய்துட்டு இது வரைக்கும் நம்மளை சுத்திக்கிட்டு இருந்த அந்த மனம் மாடு, அதனுடைய முன்னாடி இருந்த அந்த போக்கை நம்ம மறைச்சு பாவத்தெல்லாம் புண்ணியத்தால நிரப்பி நம்ம இப்படியே பயணித்து பழக வேண்டும் என்று சொல்லுவாங்களே. யாராவது வந்து மீட்பாங்க, பாவம் தீர்ப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்காது. தகர்க்கப்படும் மீட்பவரே இல்லை. இதிகாசங்கள் சொல்ற செய்தியே அதுதான். அப்ப அங்கு அந்த இறை நிலைப்பாட்டாளர்களே அதற்குரிய தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாத? தெரிஞ்சு நீ போய் புரிவியா? வேணாம். பாவம் சக ஜீவன்களை விட்டு விடுங்கள். உதாசனப்படுத்திடாதீங்க, வன் சொல் பேசிடாதீங்க, தீய சொல் பேசிடாதீங்க, மனமுறிவு செஞ்சிடாதீங்க. எல்லா மனங்களும், பெரும்பாலான மனங்கள் சோகத்தில், காயத்தில், இனம் புரியாத குழப்பத்தில், சலனத்தில், சபலத்தில். ஏன்னா மனம்னு அங்க ஒரு பெரிய மாய பேய் இருக்கு, அகப்பே இருக்கு. இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா மனச்சிம்மை அடைஞ்சிருக்கணும். மனச்சிம்மை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட முடியும். ஏன் இந்த பாவத்தினுடைய அழுத்தம் உனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நீ நான் என்னும் தன் முனைப்புல இருக்கு. அதற்குரிய அதிகாரி வந்துட்டாரு. ஆமா, அவர் வாங்கி வாங்கி வச்சுக்குவாரு. நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன். யாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சுங்கிறது, நன்றே செய்தாய் தீதே செய்தாய் நீதான் அதற்கு அதிகாரின்னு நம்ம அந்த மன நிலைப்பாட்டுல நம்ம அவன் பெயரால சித்தத்தை வைத்து நம்ம பயணிக்க வேண்டியவர்கள். அதுல ஒரு உண்மை இருக்கு, அதுதான் உண்மையும் கூட. ஆனா என்னுடைய நான்ற அழுத்தம் இருக்குல்ல, நான் செய்தேன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உனக்குள்ள நீ உருவகப்படுத்தின அந்த நான் என்னும் மாணவ அதிகாரனா இருக்காருல்ல, அவர் எவ்வளவு உருவ ஏறி இருக்காரோ அவ்வளவு உன்னை துன்பப்படுத்துவார். அதனால அதையும் கடந்து வாருங்கள். இதெல்லாம் தோஷம். சும்மா நம்ம வந்து எதை வேணாலும் சொல்லலாம், வரலாம், போலாம் அப்படின்லாம் அந்த உலகம் அப்படி பெரும் போக்குல தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்களே. கற்று கதவடைத்தால் 4 நாளிகையில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. இடுகாட்டு இடுபொருள், சுடுகாட்டு சுடுபொருள், சரி இருக்கும் சரீரம், உதிர இருக்கும் உதிரக்காடு, நாற்ற குடைக்கு நட நல்ல முகவரி. அந்த நல்ல ஜீவன் இருக்கும் வரை ஒளிர்கிறது, மிளிர்கிறது, மணக்கிறது. சீவம் கடந்தமும் சகலம் சர்வநாசம். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். அதனால நீ செய்ததுக்கு தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும். அவனிடத்துல மன்னிப்பே கிடையாது. சரி பண்ணி ஆகணும்ல. ஒரு 3 மழலைகள், அதுவும் ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை, வாதி குழந்தை, பிரதிவாதி குழந்தை, இங்க ஒரு நாயக குழந்தை உட்காந்துருக்கு. இது 2க்குள்ளாரே சர்ச்சை. இதை குச்சி எடுத்து அதை அடிச்சிருது, சிறப்பு. அது அழுவுது, இங்க வருது, அந்த குச்சி எடுத்து இதை ஒரு அடி அடிக்குது. ஆனா 3மே குழந்தைகள் தான். செயலுக்கு எதிர் செயல், வினைக்கு எதிர்வினை. முற்பகல் பிற்பகல், விதைத்த அறுக்கணும். கடந்த கால குற்றங்கள், தவறுகள், பிழைகள் அதெல்லாம் நினைச்சு வருந்த. அப்படி வெட்டேற்றியான ஒரு வாழ்வை இனி வாழ வேணாம். இதுக்கு முன்னாடி இந்த உடல் இந்த சகத்திற்கு, சக ஜீவனுக்கு பயன்பட்டுச்சா பயன்படலையான்னு நமக்கு தெரியாது. இனிமேல் அதை பயன்படுத்தும். இந்த தீய எண்ணங்களுக்காக, தீய செயல்களுக்காக ஆதாரமா இருந்த இந்த உடலை நற்செயலுக்காக, நற்சிந்தனைக்காக ஆக்குங்கள்.
இதன் பெயரால பயணிக்க தொடங்கி விட்டால் இந்த தீமையினுடைய சூடுகள் உங்களை விட்டு அகலும் பொழுது உங்களை விட்டு எல்லா பாவங்களும் விலகும். நாம் அடி எடுத்து வைக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். அங்க ஒரு எறும்பு இருக்கிறது, என் காலை நான் மாற்றி வைத்துட்டா அந்த எறும்பை நான் வாழ்வித்திர முடியும் அப்படின்னா அது தவம். நெஞ்சறிந்து எந்த ஜீவனுக்கும் துன்பங்களை தராதீங்க. ஏன்னா எல்லாமே அவனாய் இருக்கிறான். ஏன் அதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றப்படுகிறது அப்படின்னா, இங்க அவன் ஒருவனை தவிர எவனுமே இல்லையே, ஏகன் அநேகனாகி இருக்கிறானே. இங்க நான் யாரை தொட்டாலும் அவனை தொட்டதாதான் போய் சேரும். நான் யாரை காயப்படுத்தினாலும் அவனை காயப்படுத்தினாதான் சேரும். அப்ப இது இப்படித்தானே தீர்க்கப்படும். அப்ப நீ இறைவனை தண்டிச்சிருவ, இறைவனுக்கு பாவம் செஞ்சிருவ, அவனை நீ துன்பப்படுத்திடுவ அப்படின்னா உன்னை விட்டுருவாங்களா? நரனுருவில் தெரிவதெல்லாம் நமசிவாயத்தேவன் தான். நரனுருவில் நடமாடும் கோயில்கள் வெற்றிருக்கிறது. அது அவங்க உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன, நீ உணர்ந்திருக்கில்ல, நீ இது அவ்விதத்தில் தான் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில இழப்புகளை, சில மனக்காயங்களை, இன்னும் சில துன்பங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா, நம்ம எவ்வளவு பேர்த்த துன்பப்படுத்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்துல நம்ம தாய், நம்ம தந்தை, நம்மளோட சகோதரர்களை, நம்ம நண்பர்களை, நம்மளை சுற்றி இருப்பவர்களை, சொல்லால, செயலால, காணலால, சிந்தைனால, இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க முதல்ல ஒப்புத்துக்குங்க. நம்ம அதெல்லாம் நம்மளுடைய மனநிலையே நமக்கு தெரியாது. அதாவது அங்க பசியோட நீ வந்திருப்ப, அன்னை அற்புதமா உணவு சமைத்து கொடுத்திருப்பாள். கடும் பசியில தான் இருக்க. இந்த அரை உணவு உண்ணுகின்ற வரைக்கும், அந்த உயிர் சத்திற்கு ஆதார உணவு உடல்ல சேர்ற வரைக்கும் அந்த உணவை நீ ரசித்திருப்பாய். ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நீர்த்து போயிடும். ஏன்னா இந்த திமிரு வந்துருச்சுல்ல, உண்ட கொழுப்பு சேர்ந்துருச்சுல்ல, அது அப்படியே வரும்பொழுது அந்த உணவனுடைய தன்மைகளை ஆராய்ச்சி செய்யும். எந்திரிக்கும் போது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும். இதனுடைய சுபாவம் அது. கடும் பசியில போட்டு பாருங்க, பசி ருசி அறியாது. அப்படி அரை பசி நீங்கிட்டோம், உணவையும் குறை சொல்லிட்டு, சம்பந்தப்பட்டவனையும் குறை சொல்லிட்டு, ஏதோ வரம் கொடுக்க வந்த வள்ளல் மாதிரி ஒரு போவார். ஏன்னா இது உனக்குள்ள இருக்கிற ஒரு இழி புத்தி. என் குருநாதன் எனக்கு சொன்னான், இறையை காணுவது போல உன் அன்னத்தை காண். அங்க இருக்கிறதெல்லாம் அரிசி இல்லை, லிங்கம். அதெல்லாம் அதனாலதான் இறை இறைன்னு வைத்தான், இறைவனை இறையென வைத்தான். அதனாலதான் சிவத்திற்கு அன்னாபிஷேகம் செய்யறான். ஏன்னா அவன் யாருக்கும் படி அளப்பவனாய் இருக்கிறான். அன்னபூரணேச்சரம் ஏவி அன்னபூரணேஸ்வரி உடனமர் அன்னபூரணேஸ்வரன் அங்கு அமர்ந்திருக்கிறான். அதனாலதான் யாருக்கும் படி அளக்கும் வேலையை பரமனை பார்த்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் பரமனோட பிரதான பணியே அன்னமிடலாய் இருக்கிறது. அன்னம்பாளிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம், அன்னம்பாளிக்கும் எல்லை பொன்னம்பலம். அதனாலதான் அதை கொடுங்க, அதெல்லாம் உங்க இயல்பு. நிறைய பாவத்தெல்லாம் நம்ம அதை சமன் செஞ்சிடலாம். ஆனா நெஞ்சுக்குள்ளார இனி நெஞ்சறிந்து புரியுன்ற சத்திய பிரகடனம் செய்துட்டு பயணிக்கணும், அர்த்தமா பயணிக்கணும், பொறுப்புணர்வோட பயணிக்கணும். உதாசீனங்கிறது உன் சித்தத்திலே இருக்கக்கூடாது, வெறுப்புங்கிறது உன் நிழல்ல கூட இருக்கக்கூடாது. ஒரு இயல் இணக்கத்தின் பேராலதான் வெளியே திறக்கணும். கண்ணிரண்டை அகற்றிவிட்டு அந்த முகத்திரண்டு இரு புன்னிரண்டாம் கண்ணிரண்டை அகற்றிட்டு கனி இரண்டை வைத்துதான் அந்த சகத்தை காண வேண்டும். நெஞ்சு நித்து குளிர்ந்துதான் காணணும். இங்கு இதம் செய்ய வந்திருக்க இதயம் உடையவன் நீ, இரு தயன் இரு தயவுகளை உடையவன் நீ. நடந்தது நடந்ததா இருக்கட்டும், நீ நடப்பவை நல்லவையா இருக்கட்டும் என தீர்மானித்து அந்த உணர்வுக்கு தன்னை அர்ப்பணித்து இருப்பவனுடைய பாவங்கள் அந்த கணமே புண்ணியமாக்கப்படுகின்றன. காணுங்கள். சிவமங்கலம்.